இளையராஜா தூரத்துலேருந்து பார்த்துருக்கீங்க, கிட்ட இருந்து பார்த்துருக்கீங்க. என்ன வித்தியாசத்தை ஃபீல் பண்ணுறீங்க? எனக்கு மியூசிக்கல் அவர் வந்து ஒரு பெரிய ஜீனியஸ், அவ்வளோதான். மிச்சப்படி நான் அவர் எதுவும் பேசணும். அவர் நிறைய என்கிட்ட வந்து நிறைய ஃபிலாசபிலாம் பேசுவார், மதம் சம்மந்தமாக நிறைய விஷயம். எனக்கு அதெல்லாம் ஒன்றுமே எனக்கு ஐயா எனக்கு இதெல்லாம் உடன்பாடே கிடையாது. நம்மளுக்கு இதெல்லாம் உடன்பாடே கிடையாது. நம்ம ஏரியா இல்லை, நம்ம ஏரியா அது கிடையாது. அது அந்த ஏரியாவை நான் அவாய்ட் பண்ணிடுவேன் அவர்கிட்ட. ஏன்னா இப்போ வேற ஆள் பேசும்போது நான் வந்து ஐ கேன் சிட் அண்ட் ஆர்கியூ வித் ஹிம். பட் அந்த இடத்துல அவர் நான் வந்து அந்த நான் மியூசிக்கில் தான். ஃபார் எக்ஸாம்பிள் போனால் இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முந்தைய கிட்டத்தட்ட ஒரு 7 லட்ச ரூபாய்க்கு வந்து எல்லா குவார்ட்டர்ஸையும் வாங்கினேன். வேர்ல்டு ஃபுல்லாக இருக்க எல்லா குவார்ட்டர்ஸையும் வாங்கிட்டு நான் அதை கேட்டேன் 6 மாதம் கதை எழுதும்போது. கேட்டுட்டு இந்த குவார்ட்டர்ஸை பற்றி அவர் டிஸ்கஸ் பண்ணேன். நான் நிறைய அப்பாட்ட போகும்போதெல்லாம் அப்பாட்ட என்ன சொல்லுவேன்னா, அப்பா நீங்கள் சும்மா அப்படி ஆரம்பிச்சேன், ஷூபர்ட்டுடைய அந்த டெத் அந்த மேடனை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் உடனே ஒரு 15 நிமிஷம் பேசுவார். 15-20 நிமிஷம் பேசிட்டு அதெல்லாம் வேணாம் வேஸ்ட்டு, அதை உடனே அன்ஃபினிஷ் சிம்ஃபனி கேட்டிருக்கியா அப்படிம்பாரு. அன்ஃபினிஷ் சிம்ஃபனி கேட்டேன், எனக்கு பிடிக்கலையே அப்படிம்பாரு. ஏன் அப்படி ஒரே சண்டை அப்படியே அப்படி. ஸோ அவரை இப்படியே பண்ணிக்கிட்டு இருப்பேன். இது எங்களுடைய ஆனால் என்னென்னா அவர்கிட்ட ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சேன் இவ்வளோ வருஷம். அது நான் மட்டும்தான் கண்டுபிடிச்சேன்னா மிச்சவங்களும் கண்டுபிடிச்சேன். இந்த 45 வருஷம் சினிமாவில் இருந்திருக்காரு. நான் ஒரு நாள் போகும்போது எந்த நாளுமே அவர் என்கிட்ட காசிப் பேசினதே கிடையாது. என்னை இப்படி எவ்வளவோ மன வருத்தங்கள் அவருக்கு இருக்குது. கரெக்ட். ஒரு நாள் கூட ஒரு காசிப்பாக ஏதோ இந்த விஷயம் சினிமாவில் நடந்த விஷயம் எனக்கு இந்த மாதிரி இவங்க பண்ணிட்டாங்க அப்படி எதுவுமே பேசினதே இல்லை. அவர் போனால் அந்த ஹார்மோனியை கட்ட அவர் சினிமா நான் என்ன பண்ண வந்தோம் அதை பற்றி பேசுகிறது, வெஸ்டர்ன் கிளாசிக்கலை பற்றி பேசுகிறது, இதை தான் பேசுகிற வழியே வேறு எந்த ஒரு டாப்பிக்கும் அவர் பேசவே மாட்டேன். எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிச்ச எனக்கு ரொம்ப விஷயம். அப்புறம் பேசிக்கலாகவே நான் அவர் வந்து அவருக்குள்ள ஒரு பெரிய கனிவான மனிதரை நான் பார்த்துருக்கேன். அது வந்து சில டைம் வேணும்னே ரொம்ப கருணை நடந்து பாருன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி ரொம்ப கனிவான ஒரு மனுஷரை நான் பார்த்துருக்கேன். ஆக்சுவலி நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. ஆக்சுவலி வந்து ரொம்ப சில நேரங்கள்லாம் ரொம்ப அன்பாக கையை பிடிச்செல்லாம் ரொம்ப பேசியிருக்காரு, ரொம்ப இது பண்ணியிருக்காரு. ஐ எம் வெரி கிஃப்டட் சார். நான் லைஃப்பில் ரொம்ப சொல்லுவேன். ஆக்சுவலாக இப்போ நீங்களாம் அவர் கூடலாம் இருந்து வந்திருக்கீங்க. நாங்கள் பார்த்தது வந்து நாங்கள் என்றைக்குமே அவர் வந்து ஒரு சூரியன் மாதிரி தான் அவர் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஆக்சுவலாக தமிழ்நாடே அப்படி தான் பார்த்துக்கிட்டே இருக்குது. அவர் வந்து இருந்த காலத்தில் அவருடைய அச்சீவ்மெண்ட் இந்த 45 வருஷம் அவர் ரீச் ஆன அவருக்கு பாடல்கள் போய் தொட்ட இதயங்கள் தொட்ட இடங்கள் வந்து ரொம்ப ஆச்சரியமாக தான் நான் பார்க்குறேன்.